வாங்க நண்பர்களே, இன்னைக்கு காலையில சுமார் 5:30 மணிக்கு எந்திரிச்சு ட்ரெயின் ஏறி ஜம்முன்னு ஜன்னல் சீட் ஒன்று பிடிச்சி ஊருக்கு கிளம்பிட்டேன். காலையில எதுவுமே சாப்பிடாத காரணத்தினால் போற வழியில டீ 1 சமோசா 2ன்னு வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் ஊருக்கு வந்ததே பாட்டி எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்காக தான். ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கிட்டு நடந்து போறப்ப வானத்தை பார்த்தா கலர்ஃபுல்லா சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து உட்கார்ந்தா எங்க பாட்டி பூரி சுட்டு போட்டுட்டு இருந்தாங்க. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 பூரியை உள்ள தள்ளிட்டேன். அப்புறம் ஒரு 12 மணி வாக்குல மித்ரனுக்கு ஸ்கூல் விட்டுருப்பாங்க, வாடா போய் கூட்டிட்டு வரலாம் அப்படின்னாங்க. ஸோ நானும் எங்க பாட்டியும் கிளம்பிட்டோம். நடந்து போறப்ப பார்த்தா எங்க பாட்டியோட நான் எவ்வளவு ஹைட்டா வளர்ந்துருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு மித்ரன் எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு பார்த்தா நேற்று பண்ணி கொடுத்த ப்ராஜெக்ட்டை உடச்சிட்டான் போல. அதுக்கப்புறம் உனக்கு இதுக்கடா இவ்வளவு பெரிய பைய அப்படின்னு கேட்டேன். ஆமா இல்ல, எனக்கு இதுக்கு இவ்வளவு பெரிய பைய, நீ மாட்டிட்டு வா அப்படின்னு என்கிட்ட தள்ளிட்டான். நானும் பைய தூக்கிட்டு போயிட்டு இருந்தேன். இவன் பார்த்தீங்கன்னா பாட்டி கூட கதை பேசிட்டு பாட்டிக்கு ஒரு கம்பெனியா போய்கிட்டு இருந்தான். இதை பார்க்கும்போது பழைய ஞாபகம்லாம் வந்துச்சு. ஏன்னா நான் 7th வரைக்கும் எங்க பாட்டி கூட தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து 2 பேருமே லஞ்சை முடிச்சாச்சு. இன்னைக்கு லஞ்சுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இவன் 24 ஹவர்ஸுமே போனை பார்ப்பான். எப்படா அப்படின்னு கேட்டா, இப்போ உனக்கு பிடிச்ச வீடியோ ஏதாவது பாடுறா, போரே அடிக்காது அப்படின்னு எனக்கே டிப்ஸ் கொடுக்குறான். சரி இவன் ஃபோன் தானே பார்த்துட்டு இருக்கான், நம்ம மாடியில் போய் வாய்ஸ் ஓவர் கொடுத்துடலாம் அப்படின்னு மாடிக்கு வந்தேன். பார்த்தா பின்தொடர்ந்து அப்படியே மாடிக்கு வந்துட்டான். அப்புறம் வாய்ஸ் ஓவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மாடியில் கொஞ்சம் காற்று வாங்கிட்டு கீழே வந்து பார்த்தா எங்க பாட்டி முட்டைகோஸ் வச்சு காளான் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு மித்ரன் வந்து என்ன ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ண சொல்லிட்டே இருந்தான். எதுக்கு அப்படின்னு பார்த்தா டிவியில் யூடியூப் போட்டு பாட்டை போட்டு விட்டான். நிறைய ரீல்ஸ் பார்ப்போம் போல, எல்லா ட்ரெண்டிங்கான பாட்டையும் தெரிஞ்சு வச்சுட்டு கரெக்டாக ஓட்டி காட்டுறான். அதுக்கப்புறம் அவன் கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு ஊருக்கு கிளம்ப ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. நல்ல வேலை நண்பர்களே, இன்னைக்கு கூட்டம் கொஞ்சம் கம்மி தான். அப்படியே நானும் எங்கள் பாட்டியும் பத்திரமா வீட்டுக்கு வந்து பரோட்டா சாப்பிட்டு இன்னைக்கான நாளை முடிச்சுக்கிட்டோம். நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். பை.